கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த பொக்கிஷம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறிய பொக்கிஷத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமாவின் புலம்பலும் ராகேலின் அழுகையும் அப்படின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை குறித்து நம்ம கவனிக்க போகிறோம். ராமாவின் புலம்பலும் ராகேலின் அழுகையும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே சில விஷயங்களை நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம். ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபஸியினுடைய ஒரு நிறைவேறுதலை குறித்து நம்ம ஏற்கனவே சில விஷயத்தில் படிச்சிருப்போம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் இதில் இன்னும் வேறு ஏதாவது ஆழமான காரியங்கள் இருக்கா, மறைபொருளான காரியங்கள் இருக்கா அப்படின்றது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கவனிக்க போகிறோம். ஸோ முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வசனம் படிச்சுட்டு நம்ம போயிடலாம். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் வசனம் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். நம்ம அங்கே ராமான்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பலுக்குரிய காரியம் அங்கே இருக்குது. ராகேல் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகுறாங்க. ஸோ யாரும் இல்லைன்றதுனால அழுகுறாங்கன்ற மாதிரி வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்க்கதரிசனத்தினுடைய ஒரு முக்கியமான சாரம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்கதரிசனங்களுக்கு பலவிதமான ஒரு அர்த்தங்களை நம்ம கவனிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்குரிய காரியத்தை நம்ம கவனிக்கும் போது அதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சில அந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா நடக்க போகிற விஷயத்த ஒரே ப்ராஃபஸியின் மூலமாக நம்முடைய ஆண்டவர் நம்ம சொல்லியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு ப்ராஃபஸி தான் இப்போ இங்கே படிக்கப்பட்ட அந்த ப்ராஃபஸியினுடைய காரியம் கூட. ஸோ இந்த ஒரு ப்ராஃபஸிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு நிகழ்வுகள் அல்லது அதனுடைய நிறைவேறுதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம கவனிக்க போகிறோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு முக்கியமான காரியம் என்ன, இந்த ப்ராஃபஸியினுடைய முக்கியமான சாரம்சம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்த வசனம் இதை ஏன் அங்கே சொல்லியிருக்கார் அப்படின்றத பற்றி இங்கே சொல்கிறார். படிக்கும்போது, நீ அழாதபடிக்கு 16ஆம் வசனம், உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஒரு முக்கியமான ஒரு க்ளூ நம்ம கொடுக்குறார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சத்ருவினுடைய தேசத்திலிருந்து திரும்பி வருவாங்க. அப்போது நம்ம ஏற்கனவே மேலே படித்த வசனத்தையும் இங்கே சொல்லப்பட்ட வசனத்தையும் நாம் இணைச்சு படிக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ராகேல் அழுகுறாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது தனது பிள்ளைகள் இல்லையேன்னு சொல்லி ராகேல் அழுகுறாங்கன்னு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அழ வேண்டாம், என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் அப்படின்ற வார்த்தை இங்கே சொல்லிட்டு இருக்காரு. அப்போது தன் பிள்ளைகள் இல்லாமல் அழக்கூடிய காரியத்தையும் சத்ருவின் தேசத்திற்கு திரும்புகிற காரியத்தையும் இணைச்சு பார்க்கும்போது இந்த ப்ராஃபஸியினுடைய ஒரு முக்கியமான பொருள் நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? அப்படின்னா இங்கே ராகேல் யார் இல்லையா? ஸோ அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்காக யாருமே இல்லைன்றத அழுகுறாங்க இல்லையா அங்கே ராகேல். அப்படி அழுகும்போது என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவன் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவாங்கன்ற ஒரு பாயிண்ட்டை அங்கே லிங்க் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராஃபஸியினுடைய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதனுடைய முதல் நிறைவேறுதல் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் அடுத்த வருஷம் கூட படித்து பார்க்கும்போது 17ஆம் வசனத்தில், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ உன்னுடைய பிள்ளைகள் இல்லையா தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. அப்போது இந்த ப்ராஃபஸியினுடைய முக்கியமான சாரம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ அங்கே இருக்காங்க. ஒரு பிள்ளைகளை பற்றி பேசப்பட்டிருக்கு. இங்கே ராகேல் அழுகுறாங்களாம் இல்லையா? அப்போது என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது அங்கே பிள்ளைகள் இல்லை. இந்த விஷயத்த சொல்லி முடிச்சு அடுத்த சொல்கிறாருன்னா, நீ அழ வேண்டாமா, நீங்கள் அழ வேண்டாம், என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது உன்னுடைய பிள்ளைகள் திரும்பி வருவாங்க. கரெக்டா? ஸோ அப்படின்னா இந்த ப்ராஃபஸியினுடைய ஒரு முக்கியமான சாரம்சம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது ராகேல் இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்கிறாங்கன்னு அடையாளப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா தேசத்திலிருந்து துரத்திடப்பட்டாங்கன்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ இது நல்லாவே நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் எங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் அங்கே செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வார்னா யாரோ ஒரு ராஜாக்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு மற்ற விதமான ஜாதிகள் மூலமாக அவங்களை கொஞ்சம் ஒரு தண்டனைக்குள்ளே உட்படுத்துவார் இல்லையா? அப்போ எப்போ மன்றாடுறாங்களோ அப்போ அவங்களை காப்பாற்றக்கூடிய விஷயம் நம்ம பழைய படத்தில் கவனிக்கிறோம்.
ஆனா ராஜாக்களினுடைய காலத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது ராஜாக்களினுடைய காலமே ரொம்ப மோசமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்க சமயத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தேசமா ஒரு மிக மோசமான ஜனங்களை ஆக்சுவலா மாறிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தேசமாகவே கம்ப்ளீட்டா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை தண்டனைக்குள்ள உட்படுத்துறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு ராஜாவை எங்க செலக்ட் பண்றாரு. சரிங்களா? ஸோ அந்த முக்கியமான ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை அவர் செலக்ட் பண்றாரு. இது நம்மளாம் படிச்சிருக்க தெரிஞ்ச விஷயங்கள் நமக்கு. சரியா? வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் தானியேலுடைய காலத்துல என்ன பண்றாரு, உள்ள வந்தாச்சு. ஸோ இஸ்ரேல் ஜனங்களினுடைய அந்த ராஜ்யத்தை தன் கட்டுப்பாடுல கொண்டு வந்துட்டார். ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை அங்கே எருசலேம்ல ஏற்படுத்துறார். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தேசம் இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ நல்லா கவனிக்கலாம். இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம் இருந்துச்சு, பல வருஷங்களா இருந்துச்சு. ஆக்சுவலா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜா தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த ராஜாவின் மூலம் அங்கே செயல்படும் பொழுது அங்கே என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாமட்டாங்க. சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, தன் பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்குள்ள போன மாதிரி சூழ்நிலையை தான் எரேமியா மூலமா அங்க நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஆனா ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையும் சொல்லி காமிச்சார். என்ன சொன்னார்னா, உன்னுடைய கிரியைக்கு பலன் இருக்கு, நீங்க அழ வேண்டாம். என்ன காரணம்னா, இப்போ எங்க போயிட்டாங்கன்னா சத்துருவின் தேசத்துக்கு போயிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே, இல்லையா? அந்த மாதிரி போன இஸ்ரேல் ஜனங்கள், அதான் வசனம் படிச்சோம் நம்ம, அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து அவங்க திரும்பி வருவாங்க, இல்லையா? அப்போ இப்ப பிள்ளைகள் ஆக்சுவலா இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் சிறைப்பட்டு போயாச்சு எல்லாருமே. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க திரும்பி வருவாங்கன்ற வார்த்தையை சொல்லி காமிச்சார். சரி, இப்போ திரும்பி வந்த காரியத்தை குறித்து நம்ம கவனிக்கும் போது எப்ப திரும்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்பதான் இந்த ப்ராபசியினுடைய சிறு சிறு நிறைவேறுதலை பத்தி நம்ம கவனிக்க போறோம். ஸோ இந்த ப்ராபசியினுடைய முதல் நிறைவேறுதல் எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனினுடைய சாம்ராஜ்யத்தை ஒரு முக்கியமான ராஜா முடிவுக்கு கொண்டு வர்றார். எந்த ராஜ்யம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மேதோ பெர்ஷிய ராஜ்யம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா முடிவுக்கு கொண்டு வராங்க. அதுல முதல் ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோரேஸ்ன்னு சொல்லி கூட படிக்கிறோம் நம்ம. சரிங்களா? அந்த கோரேஸ் ராஜா தன் பொறுப்பெடுத்து ராஜ்யபாரத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் தங்கள் ராஜ்யத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, நீங்கள் மறுபடியும் எங்க போகலாம், உங்கள் தேசத்துக்கு திரும்பி போய் அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய கட்டளை எனக்கு மறுபடியும் கட்டலாம் அப்படின்ற ஒரு கட்டளையை அவர் என்ன செய்யறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் கொடுத்து அவங்க அனுப்பிச்சுடுறாரு. சரிங்களா? அப்போ பாபிலோன் ராஜ்யபாரத்தினுடைய காலப்பகுதியில இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாதபடிக்கு போன அந்த தேசமானது, பழக்கப்பட்ட தேசமானது என்னாச்சுன்னா இந்த கோரேஸ் ராஜாவினுடைய காலப்பகுதியில் அது மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள் திரும்பி வராங்கன்றது படிக்கிறோம். சரியா? இப்போ இந்த தேசம் பாழான போச்சு அப்படின்றது எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது எரேமியா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல்ல படிச்சீங்கன்னா, இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி, இல்லையா, அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாக அப்படின்ற மாதிரி நாங்கள் வர சொல்லிட்டு வச்சிட்டார். என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேசம் எல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும், இல்லையா? அப்போ யாருமே பார்த்தீங்கன்னா குடியில்லாதபடிக்கு தேசம் அங்கே போயிடும் அப்படின்றத முன்னாடியே சொல்லி காமிச்சிட்டார். அந்த மாதிரி ஜனங்கள் இல்லாமல் போறாங்க இல்லையா? அந்த போறதுனால தான் இஸ்ரேல் தேசத்திற்கு தன் பிள்ளைகள் இல்லாதபடி சூழ்நிலைகளை தள்ளப்பட்டுறாங்க. இதனால தான் அங்கே ராகேல் அழுதான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த அழுதக்கூடிய காரியம். ஸோ ராகேல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துறாங்க. அதனுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த விஷயம் திரும்பி வராங்க சொல்லி சொன்னாரு. இந்த திரும்பி வந்த காரியத்தினுடைய முதல் ஒரு சின்ன நிறைவேறுதல் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராபசியினுடைய முதலாவது நிறைவேறுதல் எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சு இந்த பெர்ஷியா ராஜ்யம் வரும்பொழுது கோரேஸ் ராஜாவினுடைய காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா தேசத்துக்கு திரும்பி வராங்க. சரியா? ஆனா இது இந்த ப்ராபசியினுடைய கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது. ஒரு சிறிய ஒரு நிறைவேறுதல் மட்டும்தான். இது முதலாவது ஒரு சின்ன நிறைவேறுதல். சரி, இந்த ப்ராபசியினுடைய அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை தான் எங்க நாம் படிக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயுல 2ஆம் அதிகாரம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பினுடைய சமயத்துல அங்க ஏரோது ராஜா எல்லா குழந்தைகளையும் அங்க வெட்ட சொல்லி கட்டளை கொடுத்துட்றான் இல்லையா? அந்த மாதிரி கட்டளை கொடுத்த சமயத்துல தான் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அங்க நினைக்கப்படுது. பாருங்க 2ஆம் அதிகாரத்துல
17 பார்க்கும்போது, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அப்போ வசனம் தெளிவாக காமிச்சிட்டா இந்த இடத்துல அந்த ப்ராஃபஸியினுடைய அடுத்த நிறைவேறுதல் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையினுடைய காலப்பகுதியில். சரியா? அப்படின்னா அங்கே என்ன சொல்லி பார்க்கும்போது அங்கேயும் ஸ்திரீகள் இருந்தாங்க. ஸோ இந்த ராஜாவினுடைய அந்த ஒரு நியாய தீர்ப்பின் மூலமா அல்லது ஒரு தீர்ப்பின் மூலமாக, நியாய தீர்ப்பு சொல்ல முடியாது, அவன் செய்த அந்த தீர்ப்பின் மூலமாக அந்த குழந்தைகளுடைய ஜீவனானது அங்கே பறிக்கப்பட்டாச்சு. சரியா? இப்போ அதே சூழ்நிலையை என்ன பண்றாருன்னா, எப்படி ராகேல் அழுத விஷயத்துக்கு ஒப்பிட்டாங்களோ, தேசம் போயிச்சு அழுதாங்க இல்லையா, அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா குழந்தைகளினுடைய அந்த ஒரு ஜீவன் போன ஒரு காரியத்துக்கு ஒப்பிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க ராகேல் அழுத ஒரு காரியத்தினுடைய இரண்டாம் நிறைவேறுதல் எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் சமயத்துல அநேக ஸ்திரீகளினுடைய குழந்தைகள் அவங்களுடைய ஜீவன் அங்கே அழிக்கப்பட்டுச்சு இல்லையா, அது மரணத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டுச்சு. அந்த சமயத்துல அந்த ஸ்திரீகளினுடைய அழுகையை பத்தி சொல்லும் பொழுது இங்க எரேமியால சொல்ல இந்த ஒரு ப்ராஃபஸியை அங்க லிங்க் பண்ணி சொல்லி என்ன சொல்றாருன்னா, அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறிற்று. சரிங்களா? இது ரெண்டாவது விதமான ஒரு நிறைவேறுதல். சரி, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஒரு விஷயம், கோரேஸ் ராஜாவினுடைய காலத்தில் அவன் திரும்பி வந்தான்னு சொல்லி படித்தோம் இல்லையா. ஆனால் திரும்பி வந்தாலும் கூட இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று ஒரு தேசம் அவங்களுடைய ஒரு சுய தேசமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசம் குத்துக்கு வந்தாலும் கூட அதிகாரங்களோ என்னாச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட அதிகாரம் ஆக்சுவலாக இல்லை. அவங்க யார்கிட்ட தான் அதிகாரம் செலுத்தினான்னு சொல்லி பார்க்கும்போது, பாபிலோனுக்கு அப்புறம் இந்த மேதோ பெர்ஷியன் ராஜ்யம் அதிகாரம் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ரோம ராஜ்யம் வந்தாங்க. அப்போ இந்த ராஜ்யங்கள் மாறிட்டே இருக்கே தவிர இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று கிடைக்கக்கூடிய அந்த தேசத்தினுடைய உரிமையானது அல்லது அவங்க தங்கள் தேசத்தை ஆளக்கூடிய உரிமையானது அப்படின்னா ஆச்சுலாம் கிடைக்கவே இல்லை இல்லையா. அதனாலதான் கோரேஸ் ராஜாவினுடைய காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வந்தாலும் கூட ரோம ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியினுடைய சமயத்தில் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் மறுபடியும் துரத்தப்பட்டாங்க எல்லாரும் வெளியே இல்லைங்களா. ஸோ மறுபடியும் இந்த இஸ்ரேல் தேசம் தன் பிள்ளைகள் இல்லாதபடிக்கு அது அவாந்தரமான ஒரு இடமாக மாறிடுச்சு. அப்போ இந்த ப்ராஃபஸியினுடைய மூன்றாம் கட்ட நிறைவேறுதல் எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தெரியும், ஏறக்குறைய 2000 வருஷங்களா ஒரு தேசமே இல்லாமல் இருந்த ஒரு ஜனம் என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு தேசமாக உருவாகி எல்லா ராஜ்யங்களுக்கும் சவால் விடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வளர்ந்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் சேர்ந்திருக்காங்க இல்லையா. இந்த சேர்க்கப்பட்ட ஒரு விஷயத்தினுடைய ஒரு காரியம்தான் இந்த ப்ராஃபஸியினுடைய மூன்றாம் நிறைவேறுதல். சரிங்களா? ஸோ ஒரு முதல் நிறைவேறுதல் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோரேஸ் ராஜாவினுடைய சமயத்தில் அவன் மறுபடியும் திரும்பி சேர்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லி பார்க்கும்போது, அங்கே நம்ம மத்தேயுவிலே படிச்சிட்டோம். நம்ம அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பின் சமயத்தில் குழந்தைகளுடைய ஜீவன் அங்கே போன ஒரு சமயத்தை பற்றி பேசும்போது அந்த சொல்லப்பட்ட ப்ராஃபஸி இங்கே நிறைவேறுதுன்ற வார்த்தையை நம்ம மத்தேயுவிலே படிச்சிட்டோம். அது ரெண்டாம் கட்ட நிறைவேறுதல். மூன்றாவது விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய காலத்தில் இஸ்ரேல் தேசம் பார்க்கும்போது தேவனுடைய கிருபையினால முன்னறிவிப்பினால ஒரு தேசமாக உருவாகி என்னாயிட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக இன்னைக்கு நின்ட்டாங்க. இன்னைக்கு அந்த ராஜ்யம் அவங்க கையில் இருக்கு ஆக்சுவலா. கரெக்டா? இது மூன்றாவது கட்ட நிறைவேறுதல். ரைட். ஸோ இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இந்த விஷயம் அங்கே வசனம் பேசுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மூன்று காரியங்கள் மாத்திரம் கிடையாது. இந்த ப்ராஃபஸியினுடைய ஃபைனல் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்சருடைய அடையாளம் நிறைவேறுதல் அது இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய காரியமா இருக்கு. அந்த விஷயம்தான் இந்த ப்ராஃபஸியினுடைய மிகப்பெரிய நிறைவேறுதல். ஸோ இந்த ப்ராஃபஸியில் பார்க்கும்போது நம்ம மூன்று விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைவேறக்கூடிய முதல் நிறைவேறுதல் பாபிலோனுடைய சமயத்தில், அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் சமயத்தில், மூன்றாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நாடாக உருவாயிருக்காங்கன்னு சொல்லி படிக்கிறோம் நம்ம. சரியா? திரும்பி வந்துட்டாங்க. அப்படின்னா இந்த விஷயத்தினுடைய நான்காவது மிகப்பெரிய விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ராமா ராகேலை குறித்த காரியத்தையும் என்ன செய்யலைன்னா நம்ம அடுத்த காணொலியில் இதை குறித்து நம்ம விஷயத்தில் நம்ம கவனிக்கலாம். ஸோ பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.